கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். May all glory be to God's holy name today. தேவன் தாமே இந்த புதிய நாளை ஆசீர்வதிப்பாராக. May God bless this new day. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, In the name of Lord Jesus Christ we pray. என்னுடைய பிரசங்க தலைப்பானது The topic of our message today is பரிசுத்த ஆவியானவரே. the Holy Spirit. அப்போஸ்தலர் 8:15-16. The book of Acts chapter 8 verse 15 to 16. இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறும்படிக்கு அவர்களுக்காக ஜெபம் பண்ணி, When they arrived, they prayed for the new believers there that they might receive the Holy Spirit, because the Holy Spirit had not yet come on any of them. They had simply been baptized in the name of Lord Jesus. இன்றைய கிறிஸ்தவரத்தில் பரபரப்பும் உலக வாழ்வில் மேலோட்டமாய் வாழுகின்ற வாழ்வை வெறுத்து பரிசுத்த ஆவியின் உதவியோடு வாழ கற்றுக்கொள்வோம். Let us learn to live a life with the help of the Holy Spirit. Let us learn to hate the hectic superficial life that we live in the present Christian life. முதலாவது குறிப்பாக, As my first point, பரிசுத்த வாழ்வில் ஆவியானவர் அவசியம். the need for the Holy Spirit in our holy life. அப்போஸ்தலர் 8:22. The book of Acts chapter 8 verse 22. ஆகியால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். Repent of this wickedness and pray to the Lord in the hope that He may forgive you for having such a thought in your heart. பாவத்தை வெறுக்கும் துணிவு, Courage to hate sin, உடல் பலத்தை விட தேவ பலம், desire the divine power more than our physical power, சாட்சியாய் வாழவும். to live a life of testimony. இரண்டாவது குறிப்பாக, As my second point, பரிசுத்த வாழ்வில் நமது நன்மைக்காகவே, for our benefit in our holy life. அப்போஸ்தலர் 8:24. The book of 8 chapter 8 verse 24. அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடி எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். Then Simon answered, pray to the Lord that what you have said may not happen to me. கண்டித்து உணர்த்துகிறார். He will convict us and make us realize our sins. ஜெபத்தில் உதவி செய்கிறவர். He will help us in our prayers. சத்தியத்திலே வழிநடத்துவார். He will lead us in the truth. மூன்றாவது குறிப்பாக, As my third point, பரிசுத்த வாழ்வில் நம்மை மேன்மைப்படுத்துவார். He will honor us in our holy life. அப்போஸ்தலர் 8:29. The book of Acts chapter 8 verse 29. ஆவியானவர், நீ போய் அந்த இரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். The Spirit told Philip, go to the chariot and stay near it. பிரசங்கித்து வழிநடத்தவும். And leading us by preaching to us. அப்போஸ்தலர் 8:35. The book of Acts chapter 8 verse 35. அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். Then Philip began with that very passage of scripture and told him the good news about Jesus. வார்த்தையை புரிந்து கொள்ளவும், To understand God's word. வரப்போகிறதை அறிவிக்கவும் கிரியை செய்கிறார். He announces what is yet to come. முக்கியமாக, Most importantly, கிறிஸ்தவத்தில் இன்று பரபரப்பும் அவசரமும்தான். there is hectic life in Christianity today. மேலோட்டமான நம் வாழ்வை விட்டு பரிசுத்த வாஞ்சை, காத்திருப்பு, ஜெபம், வேத வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட தேவன் உதவி செய்வார். Let us abandon our superficial life and desire holiness, practice patient waiting, live a prayer life, and be led and helped in our life by the Holy Spirit. ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்முடைய நாளாந்த வாழ்வில் நம்மை நடத்துவாராக. Amen. May God lead us through His word of God through our superficial life. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of Lord Jesus Christ we pray. ஆமென், ஆமென், ஆமென்.